மக்களே கடந்த 2 வாரமாக பிரஜன் அவர்கள் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும், இந்த வாரத்தில எவிக்ட் ஆயி வெளிய போறாரு அப்டின்னா, அது ஃபேரா, அன்ஃபேரா அப்டிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா, ஒண்ணுமே செய்யாத சில பேர் வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, பிரஜன் அவர்கள எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்புறது அப்டிங்கிறது சத்தியமா நம்மளால ஏத்துக்கொள்ளவே முடியாது. எனக்கும் ஆரம்பத்தில வந்து பிரஜன புடிக்கவே புடிக்காது. இப்பயும் புடிக்காது தான். பட் இருந்தாலும் டிசர்வ் டூ ஸ்டே தேர் ஓகேங்களா? அவரு அங்கேயே இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆளு. ஏன்னா, இவரு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த வந்து இந்த மேஜரா பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெக்லஸ் திருடுறதுக்காக பண்ண விஷயங்களா இருக்கட்டும், கண்டிப்பா ரசிக்கும்படியா வந்து இருந்தது. அதில எந்த விதமான டவுட்டுமே வந்து கிடையாது. ஆனா, ஒண்ணுமே செய்யாத எஃப்ஜேவெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சுட்டுருக்கீங்க. பிக் பாஸ மதிக்காத ஆட்கள்லாம் உள்ளார வந்து உட்கார வச்சுட்டுருக்கீங்க. புரியவே இல்ல. நான் வாக் அவுட் பண்ணிட்டு வெளிய போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உள்ளார வச்சிருக்கீங்க. ஆனா கேம் ப்ளே பண்ணணும், நான் நல்லா ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடந்த 2 வாரமாக அதுக்காக மெனக்கெட்டு, ஏன் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு, முரண்பாடுகளோட இது பார்த்தீங்கன்னா, அந்த கேம ப்ளே பண்ணக்கூடிய பிரச்சனைய எவிக்ட் பண்ணி வெளிய அனுப்புறீங்க. என்னய்யா இதெல்லாம்? அப்படின்னு கேள்வி கேட்குற மாரி வந்து இருக்கு. ஆனா மக்களே எவிக்ஷன்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் வந்து நடந்திருக்கு. ரியலாவே சொல்றேன். இந்த வாரத்தில வந்து 2 எவிக்ஷன் இருக்கிறதா தான் நியூஸ் வந்து வந்தது. ஓகே. லாஸ்ட் வீக்லயே சொல்லிட்டு போயிட்டாப்ல விஜய் சேதுபதி. ஸோ அந்த விதத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுபிக்ஷா அவர்கள் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் வந்து வந்தது. ஓகேங்களா? அது வந்து மேபி அவங்க வந்து அவங்களுடைய கார்ட்ல வந்து வச்சிருந்திருக்கலாம். சுபிக்ஷா எவிக்ட் பண்ற மாரி சாட்டர்டே எபிசோட்ல. அதுக்கப்புறம் மேபி சேஞ்ச் அவுட் வந்து பண்ணியிருக்கலாம். பிரச்சனை எவிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்கும். ஸோ சுபிக்ஷாவுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் ஒரு பெரிய பேட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து இப்போ வரைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகவே இல்ல. 2 பேருமே வந்து இன்னும் உட்காந்து 2 பேரும் பேசி அந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணிக்கவே இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை இன்னும் எலிவேட் ஆகி போயிட்டே வந்து இருக்கு. நாயே, பேயேன்லாம் வந்து திட்டிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. ஸோ அதனால சுபிக்ஷா அவர்கள சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி தோணுது. ஓகே. அதுக்கடுத்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல வந்து இருந்தாப்ல. அந்த ஆள தூக்கி வெளிய போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் பிரஜன் அவர்களே போட்டிருக்காங்க. கடந்த 2 வாரமா நீங்க யோசிச்சு பாருங்க, எஃப்ஜே அப்படி என்ன கிழிச்சிட்டான் அப்படின்றதுக்காக அவன சேவ் பண்ணி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டுருக்கீங்க. சரி வோட்டிங்ஸ் பிரகாரம் தான் நீங்க உண்மையாவே இதுக்கு முன்னாடி வாரங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் வெளிய அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா என்ன? அதெல்லாம் வந்து ரியலாவே வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கற வேண்டிய ஒரு கொஸ்டினா வந்து இருக்குதுல்ல. இந்த மாரி இந்த வீட்ட மதிக்காத, பிக் பாஸ மதிக்காத, ஹோஸ்ட் விஜேஎஸ வந்து மதிக்காத ஆட்கள எதுக்குடா உள்ளார வச்சு நீங்க உங்க மானத்த வந்து கெடுத்துக்கிறீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆகி போனது ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்டா யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, எஃப்ஜே மற்றும் பிரஜன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜனை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதில தொடர்ந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? சுபிக்ஷா எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டியதா இருந்தது. ஆனால் வந்து அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பல. அதே போல் எஃப்ஜே அவர்கள் போக வேண்டியதா இருந்தது. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அனுப்பல. எவிக்ட் பண்ணி. ஓகே. ஸோ இதனை தொடர்ந்து சேவிங் மூவ்மெண்ட்டுக்காக வந்து உள்ளார வந்து கனி அவர்கள சேவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தா விக்ரம் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரையும் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலா விக்ரம் வந்து நல்லவர் மாதிரி வந்து ஒரு ஆட்டத்த வந்து ஆடிட்டு இருக்காப்புல. பார்வதி கெட்டவங்க மாதிரி ஒரு ஆட்டத்த வந்து ஆடியிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலா வந்து எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் போயிட்டு ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவாப்புல மார்னிங் ஆக்டிவிட்டியில. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணி நான் ஒரு ஆட்டத்தை வந்து ஆடுறேன் அப்படின்னா, அதுக்கு டைரக்ட் எதிர் சித்தாந்தம் தான் வந்து பார்வதி அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க எப்படினா யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் வரப்போறது 2 பேர். 2 நல்ல பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. ஒண்ணு ரொம்ப நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவ் சைடு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீசன் 4லலாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆர்யா அர்ஜுனன் பாசிட்டிவ் அப்படின்னா, பாலாஜி முருகதாஸ் இருக்கார்ல, அவர் வந்து நெகட்டிவா வந்து வந்திருப்பாப்ல. ஸோ இந்த மாரி ஒரு சில சீசன்ஸ் வந்து இருக்கும். ஓகே. அந்த மாதிரி சீசனாக இந்த சீசன் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. பாசிட்டிவ் ஒரு பக்கமும், நெகட்டிவ் ஒரு பக்கமும் அப்படின்ற மாரி. ஸோ அதுதான் அவங்க ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லெஃப்ட்லயே இருந்துக்கிறேன் மச்சான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு நல்லா கிளியரா தெரியுது. நான் நெகட்டிவா தான் பண்ணுவேன்டா போடா டேய் அப்படின்ற மாரி. ஸோ அதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. ஆனா மக்களே கொஞ்சம் அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எவிக்ட் ஆகி வெளிய போயிருக்காப்ல. ஸோ நீங்க எப்படி அத ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி. வணக்கம்.